السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு சிலர்களை தெரிவு செய்கிறான். அவனுடைய பாதையில் பணிபுரிவதற்கு அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்ததற்காக ரப்புல் ஆலமீனுக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் நாம் எல்லாம் இப்பொழுது பங்கேற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு தருகிற நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்று கேட்டேன். சோசியல் மீடியா என்று சொன்னார். போனை வச்சுட்டோம். சோசியல் மீடியாண்டா என்ன பேசுறது? சோசியல் மீடியால நன்மையும் பேசலாம், தீமையும் பேசலாம். ஆனால் சோசியல் மீடியா என்று தலைப்பு தருவது, பொதுவாக சோசியல் மீடியா என்று சொன்னாலே நமக்கு தீமை தான் ஞாபகம் வரும். சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சோசியல் மீடியா காரணம் என்று சொல்லுவோம். அநேகமான விஷயங்களை நாம் கோடிட்டு காட்டுவோம். நன்மைகள் நிறைய நடந்திருந்தாலும் அவைகள் எங்க மைண்டுக்கு உடனே வராது. அதனால இந்த பிரச்சனைக்கு குறுகிய நேரத்தில் பேசணும். எனக்குள்ள பிரச்சனை என்னடா பேசுறது இல்லை, இந்த 15 நிமிஷத்துல பேசுற மாதிரி ஒரு கஷ்டம். அதுக்கு தான் பல நாட்கள் சிந்திக்க வேண்டியிருக்குது. எதை கட் பண்ணுவோம், எதை பேசுவோம், அதான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுல 2 மொழிகளையும் பேச வேண்டியிருக்கிறது. அது இன்னொரு பெரிய டாஸ்க். அதையும் இப்பொழுது முறியடிக்க வேண்டியிருக்கிறதுனால் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்கள் மத்தியிலே ஒரு சில பதிவுகளை மேற்கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பிக்கினியவர்களே, உண்மையாக இன்றைக்குள்ள தாய்மார்களுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் போன்ல எப்பொழுதும் இருக்கிறாங்க. அவர்கள் ஏதோ அந்த போனை பார்த்து தப்பா போயிடுவாங்க, நேரங்கள்லாம் வீணடிச்சிருவாங்க, படிக்காம விட்டுருவாங்க. இவங்களை போன்ல இருந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி உண்டா என்று அநேக மாணவர்கள் கேட்பாங்க. உண்மையாக வழியை இப்பொழுது நான் இந்த குறுகிய நேரத்துக்குள் என்னால் முடியுமான அளவுக்கு உங்களுக்கு மத்தியில பதிவு செய்ய போறேன். கவனமா இதை கேட்டுட்டீங்கன்னா இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு விளங்கிடும். போன்ல இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிறது எப்படி? அதாவது சோசியல் மீடியாக்குள்ள நுழைகிறாங்க, அதுக்குள்ள போய் யூடியூப்ல அதிகமா இருப்பாங்க, பேஸ்புக்ல இருப்பாங்க. இவர்கள் ரொம்ப நீங்க குரலை உயர்த்தாம சத்தமா பேசாம மெல்ல அவர்கள்ட்ட இருந்து அவங்க அந்த போன்ல இருந்து அவர்கள் அந்த தீமையில இருந்து பாதுகாக்கலாமான்னு கேட்டா ஆமா, பாதுகாக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நான் உங்கள்ட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கிறேன். பிள்ளைகளை பொறுத்தளவுல எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தந்த ரொம்ப அற்புதமானதுதான் இந்த மூளை. மூளையை பொறுத்தளவுல இந்த கல்பு, மூளை கல்பு எல்லாமே அல்லாஹ் தந்ததுல ரொம்ப அற்புதமானது. அல்லாஹ் ஹார்ட்டை படைக்கிறான், கம்ப்ளீட்டா படைக்கிறான். கிட்னியை படைக்கிறான், கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணும். மூளை கம்ப்ளீட் இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப ஹார்ட்டை பொறுத்தளவுல வேறையா பிளட் எடுத்து கொடுக்க வேண்டிய தேவையில்ல, ஹார்ட் பம்ப் பண்ணு, அது கம்ப்ளீட். அது ஒட்டோவா படிச்சாலும் படிக்காட்டு இது இயங்கும். ஆனா ஒரே ஒன்று மட்டும் அல்ல, ஃப்ரீ ஸ்பேஸ கொடுக்கணும், அதான் பிரெயின். இந்த மூளையில நாமளா அதாவது ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட ரீதியா டெவலப் பண்ணணும். ஒரு ஆள் மூளை எல்லார் மூளையும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இவர் மூளை நல்ல வேலை செய்யும், அவர் மூளை அந்த அளவு வேலை செய்யாது. ஏனென்றா அது தனிப்பட்ட ரீதியா டெவலப் பண்ணணும். டாக்டர்கிட்ட போய் கேட்டா டாக்டர் ஹார்ட்டை விட பேஷண்ட் ஹார்ட் சில வேலை நல்ல வேலை செய்யும். டாக்டர் கிட்னியை விட பேஷண்ட் கிட்னி நல்லா இருக்கும். படிப்புக்கும் அந்த கிட்னிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மூளையை பொறுத்தளவுல அது டைரக்டா படிச்சாதான் அது டெவலப் ஆகும். சோ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ தனிப்பட்ட ரீதியா அல்லாஹ் உங்க தனித்தனியா தந்துட்டான். உலகம் என்ன நினைச்சுச்சா, மூளை டெவலப் ஆனா மனித குலம் நல்ல நேர்மையா சிந்திப்பாங்க, நல்லவர்களாக மாறிடுவாங்க. மூளையை நல்லா டெவலப் பண்ணி விட்டுட்டோம்னா கரெக்ட் என்று எல்லாரும் தீர்மானிச்சு, எல்லாரும் அந்த முடிவுக்கு வந்தோம். அதனால உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் மூளையை டெவலப் பண்றதுக்கான பயிற்சி முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டது. பாடசாலைகள் என்று பேர் வைத்தார்கள். ரோஜர் பெரி போன்ற விஞ்ஞானிகள் அதுக்கு பங்களிப்பு செலுத்தினார்கள். ஸ்பிளிட் பிரெயின் தியரி, பிரெயினை ரொம்ப டெவலப் பண்றதுக்கு 2 மூளை, வலது இடது ரெண்டையும் பேரலலா டெவலப் பண்ணணும் என்ற சித்தாந்தங்களை முன் வச்சாங்க. ஆனால் பிரச்சனை முடிஞ்சிட்டான்னு கேட்டா பிரச்சனை பூதாகரமாச்சு. பிரெயினை டெவலப் பண்ணிட்டே வந்தா என்ன, மனிதன் பிரெயினை டெவலப் பண்ணி ஆகணும். மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வீக் பாயிண்ட் வச்சிருக்கான். மனிதனை படைச்ச எல்லா விலங்குகள் என்ன வீக் பாயிண்ட்னா பசி. காட்டுல போய் பார்த்துட்டோம்னா காலையில எழும்புற நேரம் ஒவ்வொரு விலங்குகளும் வேட்டையாடுறதுக்கு ரெடியாவே நிற்கும். அந்த வேட்டையாடினாதான் அதுக்கு அன்றைக்கு நாளை கடத்தலாம். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தது கூர பற்கள், அந்த மாதிரி நெகங்கள், பலமான கால்கள், அதுகளை கொடுத்த உடனே அந்த கூர்மையான கண்கள், இதெல்லாம் அந்த மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விலங்குகள் அவைகளை வச்சுதான் வேட்டையாடி சாப்பிடும்.
வாழும். மனிதனுக்கு அந்த மாதிரி இல்ல. மனிதனுக்கு காலையில எழும்பினா பசி வரும், ராத்திரி தூங்குற வரைக்கும் பசி என்ற கொடுமை இருக்கு. இப்ப போய் நம்ம கூரை பட்களை எடுத்து படிச்சு கடிச்சு சாப்பிடுறதா? அப்படி இல்ல. நேங்கள் இருக்கிற சிங்கத்திற்கு போய் எங்க நகத்தை கண்டா சிரிச்சிரும். எங்க பள்ளி சிங்கத்தோட நிக்கலாது. சோ உலகத்துல பெரிய பாடி பில்டர் கொண்டாந்து ஒரு யானைக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுன்னு வைங்க, உலகத்தில் உள்ள பெஸ்ட் பாடி பில்டர் யானை ஒரு சப்பையாக்கி சட்னியா போட்டுரும். அதுக்கு மேல அந்த பாடி பில்டருக்கு ஒண்ணு இல்ல. குதிரைக்கு முன்னாடி உசைன் போல்ட் நிக்க மாட்டார், குதிரை அதை விட வேகமா ஓடும். அப்ப மனிதனுக்கு கொடுத்த மிக பெரும் ஆற்றல் மூளை, அறிவு. இந்த அறிவு வளர்ந்தால்தான் மனிதன் அந்த இடத்தை அடையலாம். அதனால மனிதன் வேட்டையாடுவதற்கு பள்ளி இல்ல, மூளை தான் இருக்குது. நம்ம மூளையை நல்ல பிரெயினை டெவலப் பண்ணிட்டோம்டா எங்களால வாழலாம். அதனால மனிதன் இந்த பிரெயினை டெவலப் பண்ணி பெரும் கட்டிடங்கள் கட்டினான், நிறைய விடயங்கள் நடந்துச்சு. இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி, ஏஐ யுகத்தில் இருக்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை, உலகத்தில் அறிவு வளர்ற நேரம் நம்ம நினைச்ச விபச்சாரம் கம்மி ஆகணும், உலகத்தில் அறிவு வளர்ற நேரம் போதைக்கு அடிமையானவங்க கம்மி ஆகணும், உலகத்தில் அறிவு வளர்ற நேரம் திருமணங்கள் நல்ல நடக்கணும், அதாவது டிவோர்ஸ் கம்மி ஆகணும். இப்படி நிறைய நினைச்சோம். ஆனா நடக்கிறது அதுவா அல்லது இன்னொரு பக்கமா? அன்றைக்குள்ள மனிதனை விட இன்றைக்குள்ள மனிதன் மிருகமாகி விட்டான்றாங்க, அதிகமா பேசுறாங்க. மத்திட்ட திட்ட அப்படின்னுவார்கள். போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டி பல திட்டம் தீட்டப்பட்டது. ஆனா முற்றுப்புள்ளியை காணாமலே போச்சு. போதை பெரிய அளவுக்கு. அன்றைக்கு சிகரெட், அதாவது சிகரெட் கேன்சர் உருவாக்கும் என்று போட்டார்கள். இன்றைக்கு இமேஜை போட்டே காட்டுறாங்க, எப்ப கேன்சர் ஆகிடலாம்பா. இந்த அறிவு டெவலப் ஆன, அதாவது எல்லாரும் அன்றைக்கு 6ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு எஸ்எஸ்சி இவ்வளவுதான். இன்றைக்கு அட்வான்ஸ் லெவல் டிகிரி என்று போன மனுஷன் இந்த தீமையில ஈடுபடுறானான்னு கேட்டீங்கடா, தன் நேர காலங்கள் எல்லாம் அநியாயமா செலவழிக்கிறானான்னு பாத்தீங்கடா, தப்புல ஈடுபடுறானா கூடிதான் இருக்கு. பிரச்சனை எங்க? அறிவை டெவலப் பண்ணினா இந்த பிரச்சனை நிக்குமெண்டா. அமெரிக்காவில தான் இது நின்று இருக்கிறது. இந்த அமெரிக்காவில் உள்ளவர்கள் ஒரு வீட்டுக்கு வீட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல 1 டிகிரி இருந்தா அங்க 4 டிகிரி வச்சிருப்பாங்க. அவ்வளவு படித்தவர்கள். 35,000 ஃபீட் பறக்குது விமானம் மேல. ஒரு இரும்பு துண்டு, 1/2 கிலோ இரும்பு துண்டு இன்னைக்கு பிஎம்ஐ சேத்துல பறக்க விட்டோன்னு வைங்க, முழு கொழும்பும் அண்ணாந்து பாக்கு. 1/2 கிலோ பறக்க விடுறீங்களா? அது கிலோ டன் கணக்கில் அவர்கள் பறக்க விடுறாங்க. பறக்க விடுறது 35,000 வீதம், பரவாயில்ல. சரியா எங்க லேண்ட் பண்ணணுமோ குறி வச்சு அதே டொட்டுல அவ்வளவு பெரிய பாரத்தை கொண்டு வந்து சரியா லேண்ட் பண்ணி நிப்பாட்டுறாங்கன்னா எப்படிப்பட்ட டெக்னாலஜி! இதை கண்டுபிடிச்சது மனிதன். இவ்வளவு பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்குரிய டெக்னாலஜி மனிதன். அன்றைக்குள்ள மனித அறிவோட இன்றைக்குள்ள மனித அறிவு சொல்ல முடியாத அளவுக்கு டெவலப் ஆச்சு. ஆனா மனுஷன் மாறல. அவனுக்குள்ள பிரச்சனை. அன்றைக்கு கொலை நடந்துச்சு, இன்றைக்கு வன்முறை கொலை இல்லையா? இன்றைக்கு குடிபோதையில திரிகிறாங்க இல்லையா? இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா, அதை தான் நான் சோசியல் மீடியாவுக்கு தீர்வா சொல்ல நினைக்கிறேன். சோசியல் மீடியால போய் நிப்பாட்டுங்கன்னு சொன்னா சரி வராது. இதுக்கான தீர்வு என்னன்னா, மனிதனுக்குள்ள 2 இருக்கு. ஒன்று அறிவு, அடுத்தது உணர்வு. அறிவும் உணர்வும் போட்டுச்சுன்னா உணர்வு தான் வெற்றி பெறுறதாக நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. அறிவும் உணர்வும் 2 சண்டை பிடிச்சேன்னு வைங்க, ஒரு அறிவாளி அவனுடைய அறிவால் அவனால் விபச்சாரத்தை நிறுத்த முடியாது. அவன் எவ்வளவு பெரிய பெரிய மாமேதையா படிச்சிருப்பாரு, ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கண்டால் அந்த இடத்தில் அவன் ஆண் தான், அவ பெண் தான். இது மாறாது. உணர்வுகளை அடக்குவதற்கு மனிதனால் முடியாத அறிவால் அங்கதான் தோல்வி. அறிவால் ஒரு ப்ரொஃபசர் ஆனதுக்காக வேண்டி அவரால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம பார்த்திருக்கிறோம், நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் 6ஆம் ஆண்டுல இருந்து ஒரு பொம்பளை கீழே உழுவுறா. கீழே உழல்ல கீழே தள்ளி விட்டது ஒரு வைத்தியர். மிகப்பெரிய 2015-16 தீர்வு கொடுக்கப்பட்டது நீர்கொழும்பு மெஜிஸ்ட்ரேட்ல. கம்பி என்றார். அதாவது மருத்துவம், அதாவது மெடிக்கல் காலேஜ் போகிற அளவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவர். அதுவும் அன்றாதபுரத்துல கூக்குறாமோ, இலங்கையில லேச சீட் கிடைக்காது, அந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போறேன்னா அவ்வளவு கஷ்டம். அது வரைக்கும் போய் நின்றவர் தன்னுடைய பேஷண்ட் முன்னாடி தன் வாழ்க்கையை இழந்தார். அந்த இடத்துல அவர் மேலே இருந்து தள்ளி விட்டார். கீழே விழுந்த பிறகு சொன்னாங்க, வந்தவங்க தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க, மேலே இருந்து கீழே பாய்ச்சாங்க. ஆனா ஹெட்டப்சி ரிப்போர்ட், ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிளியரா இருந்துச்சு, இது இல்லை, இது கொலை தான் என்று அந்த கொலையை நிரூபிச்சாங்க. இதான் இந்த கொலம்பு 7 ரேஸ் கோர்ஸ்ல பட்ட பகல்ல, ராத்திரியில இல்ல, கொலம்பு கேம்பஸை சேர்ந்த ஒரு மாணவனும் மாணவியும் ரேஸ் கோர்ஸ்ல உட்கார்ந்துட்டு அவங்க 2 பேரும் காதலன் காதலி கொண்டுட்டாங்க. கேம்பஸ் போறவர் யாரு? வெள்ளம்பிட்டிக்கு போகல, அவங்கள பிடிச்சிட்டாங்க. ஹை செக்யூரிட்டி ஜோன் இது, சிசிடிவியால ஃபுல் கவர்ட். போலீசார் வெள்ளம்பிட்டி வரைக்கும் போகவில்லை, பல்கலைக்கழக மாணவனை பிடிச்சி அடைச்சிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் படித்த படிப்பு கிளாஸ்ல 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள தானே பல்கலைக்கழகம் வருவாங்க.
ஃபேலா போனவங்களா பல்கலைக்கழகம் வருவாங்க. பல்கலைக்கழகம் வரைக்கும் வந்த அவர்களுக்கு, காதலித்தவர்களுக்கு பொறுக்க முடியாமல் போனது, சண்டை பிடிச்சிட்டாங்க, கொலை வரைக்கும் போச்சு. அப்ப படிப்பு இந்த தீமையை கம்மியாக்குமாக இருந்தால் இன்றைக்கு இவைகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் நடக்காது. ஆனால் இப்ப நான் ஒரு மெசேஜ் வைக்க போறேன். இதுதான் உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிற கிஃப்ட். அதனால் அறிவை கொடுங்க. நான் இந்த அதாவது இவ்வளவு காலமா நாம பேசிட்டு வர்றது, படிங்க 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 படிங்க. படிச்சால் நன்மையான்னு கேட்டா நன்மை, கட்டாயமா படிக்கணும். ஆனா படிப்பு உங்க புள்ளைய பூரணமாக்குமான்னு கேட்டீங்கன்னா நோ. அப்படின்னா அமெரிக்காவில் இன்றைக்கு படித்தவர்கள் எல்லாம் ராத்திரி ஆனால் கிளப்புக்கு போறார்கள். கிளப்ல போய் உம்மா இந்த பக்கம் கிளப்ல, வாப்பா அந்த பக்கம் கிளப்ல அப்படியே ஊத்தி குடிச்சிட்டு வர்றாங்க. அவங்க படிச்சவங்க, அவங்களுக்கு தெரியும் லிவர் டேமேஜ் ஆகும், ஆல்கோஹாலால என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். ஃபாரினர்ஸ் நீங்க கண்டிருப்பீங்க, அவங்க எல்லாம் யாரு? நிறைய பணம் செலவழிக்கிறவங்க. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து அவங்க சுற்றுலா பயணிகளா வந்திருக்கிறவங்க, படிச்சவங்க, பணக்காரவங்க. ஆனா அவங்க வாயில ஸ்மோக் பண்ணுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. சிகரெட் கையில இருக்கும். அப்படிப்பட்ட ஃபாரினர்ஸ்ல ஒரு 10% கூட ஸ்மோக் பண்ணாதவங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம நாட்டுல அதை விட படிக்காதவன், நம்ம நாட்டு வீராசாரத்தை எடுத்து பார்த்தோம்னா அவங்க ரொம்ப கூடுதலாக ஸ்மோக் பண்றாங்க. என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, படிப்பு அவர்களை பதம் பார்த்திருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டில் சிகரெட் ஜீரோவா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்றால் இப்ப நாம் எடுக்க வேண்டியது உணர்வுகளை பதம் பார்க்க. ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு எங்கேயாவது நீங்க கண்டிருக்கிறீங்களா? ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துற கண்ட்ரோல் யூனிட்ஸ் அப்படி பார்த்திருக்க மாட்டீங்க. இவங்களை போய் அப்படி இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைகளை எங்க கூட்டிட்டு போயிருவீங்க? 7 மண்டா ரைஸ் அகாடமியில நீங்க என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு யூனிட் வச்சுட்டோன்னு வைங்க, எல்லா பிள்ளையும் கட்டும் டிமாண்டாம். முழு ஸ்ரீலங்காவும் அதுக்குள்ள சேர்ப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது என் பிள்ளைய நான் கூட சேர்ப்பேன். ஏன்னா அது ரொம்ப டிமாண்டான இது. ஏண்டா ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியாது, ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏனென்றா முதல்வர்கள் அதாவது ஒரு பாடசாலையுடைய முதல்வர் தப்பு செய்கிற நேரம் எப்படி அவருக்கு ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் நேரம் மாணவிகள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? வீட்டில் உள்ள வாப்பாவுக்கு இன்றைக்கு கட்டுப்படுத்த முடியலண்டா எப்படி தம் புள்ள கட்டுப்படுத்தும்? படிக்கலாம், 2 பேருக்கும் பட்டம் பெறலாம், டிகிரி ஹோல்டர்ஸா மாறலாம். ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துறது எப்படி என்ற கலை எனக்கு தெரிந்த அளவில் அமெரிக்காவும் இல்லை, ஐரோப்பாவிலும் இல்லை. அங்க விபச்சாரம் பல்கி பெருகி கிடக்குது. அவர்களால் தன் உணர்வை கட்டுப்படுத்த முடியல. அவங்க பலைட்டா பேசுவாங்க, ஐ அம் சாரி, ஐ அம் ரியலி சாரி, ரொம்ப பெருசா பேசுவார்கள். பட் ஒரு அதாவது கால்நடைகளை விட மோசமாக, ஆடு மாடோட மோசமா நடப்பாங்க. அவங்க என்ன பிரச்சனை? அதனால இந்த ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துறது எப்படி என்ற கலைய எனக்கும் தெரியல, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மெஷினை கண்டுபிடிக்கல. மெஷினை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா மெஷினுக்குள்ள அனுப்பிட்டா எல்லாம் ஓகேயா போயிருமா, நீ படிச்சுட்டு வா, இந்த மெஷினுக்குள்ள போட்டு எல்லாம் குரோதம், பொறாம, வைராக்கியம், காமம் அத்தனையும் பதம் பார்த்து வந்துருமா? பெத்தெடுத்த தாயை எப்படி மதிக்கணும் என்று தெரியாதவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரெயின் அந்த அளவு பவர். அவங்க தான் இந்த மைக்கை கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் இந்த ஏர் கண்டிஷனை கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஏசியா இல்லை, யூரோப்பும் அமெரிக்காவும் அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் பிரெயின். சுனிதா வில்லியம்ஸ் போய் 10 மாசம் இருந்துட்டு வர்றா. 10 மாசம் தாய, அதாவது கருவறையில் இருந்து வர்றது வேற, 10 மாசம் விண்வெளி அங்க போய் அதாவது போன விமானம் பிரச்சனை ஆயிட்டு, பழுதாயிட்டு. அங்க இருந்து சாதாரண மோட்டார் சைக்கிள் வந்தா கேரேஜுக்கு போட்டு ஏதாவது செஞ்சு எடுத்துடலாம். அங்க இருந்து 10 மந்த்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகிற அளவுக்கு டெக்னாலஜி அவ்வளவு பவர்ஃபுல். அந்த அளவுக்கு அவங்க பிரெயின் அப்படி ஒர்க் பண்ணுது. ராக்கெட் சயின்ஸ் பேசினா நாங்க மயங்கி விழுந்துருவோம். அவங்க நிஜமா ராக்கெட் சயின்ஸை சாத்தியப்படுத்தினாங்க. அவங்க ராக்கெட்ல ஏறி மேல போனாங்க. அது நிஜமா சாத்தியமாக்கின அந்த அறிவுகளால் என்ன செய்ய முடியலன்னா, தன் வாயில வர சிகரெட்டை நிப்பாட்ட முடியல, அந்த ஆல்கஹாலை இல்லாமலாக்க முடியல, விபச்சாரத்தை நிப்பாட்ட முடியல. அதனால் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சது பெரிய டாஸ்க், இம்பாசிபிள் மிஷன், இம்பாசிபிள். நான் இந்த எந்த சயின்டிஸ்டும் இதை செஞ்சதை நான் பார்க்கல. எல்லா சயின்டிஸ்டும் உட்கார வச்சுட்டு அவங்க பெரிய பெரிய ரெவல்யூஷன் செஞ்சாங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன், ஜெர்மன் ரெவல்யூஷன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் செஞ்ச ரெவல்யூஷன் வேர்ல்டுல, அதாவது மனிதர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு இதுல எல்லாத்துக்கும் ரொம்ப கூறு கெட்டவங்க யாருன்னு கேட்டா மக்காவாசிகள், அரபிகள் ரொம்ப கூறு கெட்டவங்க. ஏன்னா இன்றைக்கு மர்டர் பண்றவங்க எல்லாம் அண்டர் வேர்ல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவனை கொண்டு வாங்க, தண்ட புள்ள வாழணும் என்பது, தண்ட குடும்பம் வாழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் கொண்டது தண்ட பிள்ளைய. ஏண்டா அவங்களுக்குள்ள பெருமை, அதுக்காக வேண்டி சாகடித்தார்கள். செத்து போனதுக்கு பிறகு சந்தோஷப்பட்டார்கள். தண்ட குழந்தை செத்த பிறகு அழாமல் சந்தோஷப்பட்டவர்களை மாற்ற முடிகிற ஒரு மெஷின் இருந்தா
உலகத்துல அந்த மெஷின் என்ன வேலை போன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு மெஷின் இல்ல. குடிப்பாங்க, அங்க போலீஸ் இல்ல, சட்டம் இல்ல, அவங்க விரும்பியதை விரும்பிய மாதிரி செஞ்சுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை மாத்தணும்டா 5 புள்ளைய வச்சுட்டு 5 புள்ளையோட மெனக்கட்டு நெஞ்சு வருத்தம் வருவது. ஒருத்தர் ஒரு வேலை செய்ய இந்த பக்கம் பிரஷர் ஏறுது, அடுத்தவர் அதை செய்ய டபுள் பிரஷர் ஏறுது. என் நெஞ்சே அடைச்சிரும் என்று சொல்ற தாய்மார்களும் தகப்பன்மார்கள் இருக்கிற நேரம், இப்படிப்பட்ட ஒரு டீம் அல்லாஹ் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கொடுத்தது ஜஸ்ட் 23 years. 23 years உங்களை கொல்லுவாங்க, உங்களை திட்டுவாங்க, உங்களை அடிக்க வருவாங்க, உங்களே என்னெல்லாம் பண்ணணுமோ கேவலப்படுத்துவாங்க. பட் நீங்க சிரிச்ச முகத்தோட அவங்கள ஹேண்டில் பண்ணணும். பெருமானார் ஃபைனலாக நான் போயிட்டு வர்றேன்னு சொல்ற நேரம் அவங்க கண்களில் கண்ணீர் இருந்துச்சு. அவங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து தேம்பி தேம்பி அழுது கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என் பிள்ளைய நான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, என்னோட பேசுவானா யா ரசூலல்லாஹ். கல் நெஞ்சம் படைத்தவர்கள் அதாவது உருகினார்கள். இந்த விஷன், இந்த மிஷனை வேர்ல்டுல கொண்டு போன ஒரு லீடரை நான் படிச்ச எந்த புக்லையும் நான் பார்த்ததே இல்லை. யாரும் இந்த அளவுக்கு டேலண்டா நான் பார்க்கல. அவரோட வேகமா வந்து பேசினவர்கள் அடங்கி அவர் பக்கத்தில் அமர்ந்தார்கள். அவர்கள் சிரித்த விதம் மாறியது, அவர்கள் குடுக்கல் வாங்கல் மாறிச்சு. அவங்க தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. தண்ட புள்ளையை கொண்டவர்கள் தன் சகோதரனுக்கு தாகம் என்ற அந்த வேதனையை உணர்ந்து அவருக்கு தண்ணியை உட்படுத்தினாங்க. தன் காணி பூமிகளை எல்லாம் தர்மம் பண்ணினாங்க. வேர்ல்டுல ஏற்பட்ட மிக பெரும் ரெவல்யூஷன், ஜசீரத்துல் அரபில் ஏற்பட்ட ஆகப்பெரிய புரட்சி மனித ஜெர்மன்ல ஏற்பட்டது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ரோதையை கண்டுபிடிக்கிறான், அதுக்கு பிறகு ஒண்டா கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்தில் அந்த புரட்சி உருவாகுது. மனித கல்புகளில் ஏற்படுத்திய புரட்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி. நீங்க வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது அதுதான். அன்பிக்கினியவர்களே, சோசியல் மீடியா இல்லை இங்க பிரச்சனை. எங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, எங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ஒரே ஒரு சிலபஸ் தான் இருக்குது, தீனுல் இஸ்லாம். அந்த சிலபஸை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு படித்த ஒருவரை பார்க்கலாம், உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போட்டுட்டு செலவழிக்கிற ஒரு படித்த மகான பார்க்கலாம். அதான் நடக்கு. சொன்னா கேட்டா சொல்லுவாங்க, just we are paying 40,000 per month. நாங்க 40,000 பே பண்றோம், அது போதாத உம்மாக்காண்டி எல்டர்ஸ் ஹோம்ல அவங்க நல்லா வாழ்றாங்க. நோ, அங்கதான் பிரச்சனை. ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு தாய்க்கு மதர்ஸ் டேல போய் ஒரு பூவையும் சாக்லேட்டையும் கையில கொடுத்துட்டு God bless my mom, திரும்ப God bless my son. இதுதான் அங்க நடக்குது. சோ அந்த ரியாலிட்டியை நீங்க பார்க்காம இருக்கணும்டா, கம்ப்ளீட் வெர்ஷனை நீங்க பார்க்கணும்டா. மனிதன் உண்மையான புனிதத்துவம் வெளியே வரணும்டா, இஸ்லாம் அதற்குள் நுழையணும். அதனால இன்ஷா அல்லாஹ் என்ன பொறுத்தளவுல இது சொல்யூஷன் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஷஃப்னா கலீல் அவர்கள் என்னை இந்த இடத்துல அழைத்து, அவங்களுடைய கணவனும் சேர்ந்து இந்த இடத்துல அழைத்தார்கள். எனக்கு ஒரு பழைய ஞாபகம். இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆரம்பிச்சோம். அன்றைக்கு அவன் மாணவியாக வந்து வகுப்பில் இருந்தவக்கு வெறும் படிப்பு மட்டும் போகல, அந்த உணர்வும் சேர்ந்து போனது. இன்றைக்கு பல பேர் மாஷா அல்லாஹ், நாங்கள் அன்றைக்கு இருக்கிற எங்கள் டீம் செஞ்ச வேலையில் கொழும்பில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம்ம மாளிகாவத்தையை தெரிவு செய்தோம், மாளிகாவத்தையில் மாற்றம் நடத்தணும் என்ற உணர்வோடு அன்றைக்கு ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உணர்வுகள் இன்றைக்கு மலர்ந்து வருகிற நேரம் ஒரு மிக பெரும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பல நூறு மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உணர்வோடு சேர்ந்து இந்த கல்வி போகிற நேரம் இதுதான். தீனை முற்படுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவான் என்ற நம்பிக்கையோட தாய்மார்களே, அதனால் சொல்லுகிறேன், எல்லா கல்வியையும் கொடுத்துட்டு மார்க்க கல்வி மட்டும் இல்லைண்டா நம்ம ஃபெயில் ஆகிடும். வேர்ல்டுல அமெரிக்காவில் லிவிங் டுகெதர் வெக்கமே இல்லாமல் சொல்றாங்க. அவங்க உம்மா அதை நினைச்சு பார்த்துருந்தாங்கண்டா இவங்க இன்றைக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு உள்ளவங்க அங்கே உள்ள சிச்சுவேஷன் எப்படின்னா, சின்ன கிளப் உருவாக்கி வச்சிருக்காங்க சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஏன்னா அவங்க சொல்றாங்க ஹியூமன் ரைட்ஸ். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் என்ன ஹியூமன் ரைட்ஸ் சொல்றாங்க, அதாவது பிள்ளைகளை பொறுத்தளவுல அவங்க விளையாடுறது மனித உரிமைக்காம விளையாடணும், ஆனா வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை விளையாடணும்ன்றாங்க. என்ன எந்த அளவுக்கு அவங்க அறிவு வேலை செய்துன்னு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிளப்புக்கு போய் உம்மா பிள்ளைய கார்ல கொண்டு போய் இறக்கிட்டு வராங்க, போய் சொல்லிட்டு வராங்க, யார் வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளைக்கு என்ன கிளப் இருக்குதாங்க. ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க, உங்களுக்கு தூக்கமே போகாதெல்லாம் கண்டிங்கண்டா. அந்த அளவுக்கு ஏசியா பரவலன்னு சொல்ற அளவுக்கு யூரோப் அவ்வளவு மோசமா போகுது. இறக்கிட்டு சொல்லுவாங்க, don't be pregnant, take your safety precautions, be careful, enjoy yourself. என்ன சொல்றாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? அதனால் அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் அடுத்த பக்கம் மிக மோசமாக இருக்கிறது. அவர்கள் அறிவால் அவர்கள் கற்பை பாதுகாக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சாக்கில் ஒரு 2 கோடி போட்டிக்கிட்டு போறேன்டா பிரதர், 2 கோடி எடுத்துட்டு நீங்க பேங்க்ல போட்டு போங்க, உங்க சாக்கில் இருந்தா 4 பேருக்கு தெரிஞ்சு உங்களை கொன்றுவாங்க. கருவறை
ஒரு பெண்ணை பொறுத்தல்ல அவருடைய உயிரே அதான். அதை சிற்பலா பங்கு போட இயலாது. அதுல விலை எத்தனை கோடி என்று தெரியாது. அதில் ஒரு ஜனாதிபதி பிறக்கலாம், ஒரு பிரதமர் பிறக்கலாம், ஊருக்கே தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பிறக்கலாம். அதுல பெருமதி தெரிந்த ஒரு பெண் பல்கலைக்கழகத்துக்கு போய் ஒரு மரத்துக்கடியில் அதை சாதாரணமாக பகிர்ந்து கொள்ள மாட்டார். அன்பிக்கினியவர்களே, அறிவு வளர்ந்ததுக்காக வேண்டிய உணர்வை பதம் பார்க்க முடியாது முடியாது முடியாது. இஸ்லாம் அவர்களை எல்லாம் பதம் பார்த்த விதத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். இஸ்லாம் சாம்ராஜ்யங்களை கீழே போட்டுவிட்டு இஸ்லாம் என்ற ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை நாம் பார்த்தோம். பாலைவனத்தில் எழுத தெரியாதவர் உலகத்தை ஆண்டார்கள், படிக்க தெரியாதவர் உலகத்தில் தலைவரானார்கள். அதாவது பாரசீகம், இட்டலி, ரோம பேரரசு அத்தனையும் கீழே போய் முஸ்லிம்கள் மேல வந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் மனதில் ஆழமாக பதிவு செய்யுங்க. சோசியல் மீடியாவிலிருந்து உங்க பிள்ளையை பாதுகாக்கணும்டா. ஏமா வாட்ஸ்அப், ஏமா ஃபேஸ்புக், யூடியூப், என்னை பொறுத்தல பிள்ளைக்கு போன் கொடுக்கணும்ன்ற கருத்துல நான் இருக்கிறேன். என்ன சொன்னாலும் இல்லைன்னா உங்க பிள்ளை 1990க்கு போயிடும். 2025 அவங்க கையில போன் இருக்கணும். அவங்க அந்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும். 1990s வச்சு கிட்ஸை வளர்க்கலாது. இப்போ 2025 கிட்ஸ் அவர்கள் அதை பாவிக்கணும். ஆனால் அதுல பிழையும் இருக்குது. வீட்டுல கத்தி இருக்குது, 4 பேர் குத்துறாங்க கத்தியால தான். அதுக்கான கத்தியெல்லாம் வேணாண்டுவாங்களா? இல்ல, கத்தியை வச்சுட்டு நம்ம மரக்கறி வெட்டுவோம். போன்ல தப்பும் இருக்குது, நலவும் இருக்குது. நல்லதை மட்டும் என்ன செய்யணும், அதை பயன்படுத்துற மாதிரி பிள்ளைகளை நாம உருவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக சொல்லிவிட்டு சிங்கள பாஷா பொடிதයක් කියන්න ඕන. මොකද ඇත්ත වශයෙන්ම මගෙන් කතා කරද්දී රස්මීන් මහත්මයා මට කතා කරලා කිව්වා සිංහල භාෂාවෙන් අනිවාර්යෙන් සමහර දෙමව්පියන්ට ඔය දේ කියන්නත් ඕන, මාධ්‍යවලත් ඕව යන හින්දා පොඩ්ඩක් සිංහලිනුත් උක කියන්න කියලා. ඇත්ත වශයෙන්ම මම කියන්න කැමතියි, තර්කානුකූල සමාජයක් හදන්න අපි වැරදරනවා. හැමතිස්සෙම අපිට දෙන්න තියෙන පුළුවන් ඒ කියන්නේ ලොජික්, සාමාන්‍ය මිනිහෙක්ට ලැබිච්ච බුද්ධිය. මේක තමයි සත්වයන්ට ලැබිච්ච, ඒ කියන්නේ ලැබුණ නැති මිනිසුන්ට ලැබිච්ච මෙන්න මේ බුද්ධිය. මේ බුද්ධිය විතරක් වර්ධනය කරලා මිනිස් සමාජයේ හරිමකට ගෙනියන්න පුළුවන්ද කියලා අහුවොත් ගෙනියන්න බෑ. ඒ කියන්නේ හැඟීම් කියන දේ බුද්ධියත් එක්ක සටන් කරනකොට බුද්ධිය පරාජයටපත් වෙලා හැඟීම් අවිශ්සිලා හැඟීම් රජ කරන්න පටන් ගන්නවා. එතකොට මිනිස්සු තමන්ගේ පරාජය පිළිගන්න සිද්ධ වෙනවා. වෛද්‍යවරයෙක්ට බුද්ධිය තියෙනවා. ඒ වෛද්‍යවරයාට බුද්ධිය තිබ්බට තමන්ගේ හැඟීම් පාලනය කරගන්න බැරි නම් ඒ වෛද්‍යවරයා තමන්ගේ ජීවිතයේ පරාජයටපත් වෙනවා. තමන්ගේ ළමයිව හදන්න බැරි තත්ත්වයටපත් වෙනවා. ඒ කියන්නේ හැඟීම් පාලනය කිරීම තමයි මේ ලෝකේ තියෙන උසස්ම දේ. මෙන්න මේ දේ තමයි අරාබි අර්ධද්වීපයේ පටන් ගත් එදා නබිතුමාණෝ ඒ සමාජය ගත කරේ හැඟීම් පාලනය කරන්නේ කොහොමද කියන පාඨමාලාව. ඒ පාඨමාලාව තමයි අදටත් අපි බලද්දි මුස්ලිම් සමාජයේ දිහා බලද්දි ඒක සාර්ථක පාඨමාලාවක්. ඩොලර් බිලියන ගණන් වැය කරනවා ඇමරිකාවෙන්. ඩොලර් බිලියන ගණන් වැය කරනවා WHO එක. ඒකට ඒ කියන්නේ WHO එකකින් දෙනවා, උදව් කරනවා. මොකටද? ළමයි මත්‍රකුසගෙන් බේර ගන්න, මත්තුවදුරින් බේර ගන්න වැඩපිළිවෙල දියත් කරලා තියෙනවා. නමුත් පරාජයටපත් වෙලා තියෙනවා. ගිය අවුරුද්දේ බජට් එක අරගෙන බලමු. මේ අවුරුද්දත් එක්ක සාපේක්ෂව ගිය අවුරුද්දේ මේ රටේ සිද්ධ වෙච්ච අපරාධ වලට වැඩිය මේ අවුරුද්දේ වැඩි. ගිය අවුරුද්දේ ඒ කියන්නේ දුම්බීම පිළිකා ඇති කරයි කියලා කියපු කාලයක් තිබ්බා. අද ෆොටෝ එකක් දාලා ඉමේජ් එක දාලා මෙන්න මේ පිළිකාව කියන්නේ මේ තරම් භයානකයි. කඩේක බුරියානි විකුණද්දී මෙන්න මේ බුරියානි එක දැන් ඔයා කන්න බෑ. ඔය ඕකේ දැන් දැන් කන්න බැරි තත්ත්වයට ඔකපත් වෙලා තියෙන්නේ. ඔක කුණු කූඩේට දාන්න කියලා ඒක লীලා තිබ්බොත් කවුරු හරි අරගෙන ගිහිල්ලා සල්ලි දීලා ඔය බුරියානි එක ගන්නවා. මිනිස්සු ගන්නේ නැහැ. මොකද ඔක লীලාම තියෙනවා, එක්ස්පයර්ඩ් එක ඉවරයි. ඕක දැන් කන්න බෑ. ඕක පිළිණු වෙලා තියෙන්නේ. ඒ කියන්නේ බලන්න අද දුම්බොන කට්ටිය ඒගොල්ලන්ට මොලේ තියනවාද කියලා අහුවොත් මොලේ තියෙනවා. ඉගෙන ගත්ත කට්ටිය, ඇමරිකානෝ, යුරෝපයේ ඉන්න කට්ටිය, සයන්ටිස්ට්ලා, වෛද්‍යවරු, උකත් පුද්ගලයෝ දුම්බොනවා. මේ මිනිස්සු දන්නවා දුම්බොන එක වැරදි කියන එක. නමුත් තමන්ගේ බුද්ධිය අභිබවා හැඟීම් අවිශ්සලා තමන්ගේ ආසාවන් උද්දීපනය කරන්න තමයි මේ මිනිස්සු එතෙන්ට යන්නේ. එතකොට දුම්බොන්නේ තමන්ගේ හැඟීම් හින්දා. ඒ හින්දා ඔය හැඟීම් පාලනය කරන්න ඕන නම් මේකට කොහේ හරි ඇඟීම් පාලන මධ්‍යස්ථානයක් දිහා මේ මිනිස්සු යන්න ඕන. එහෙම දැන් තියනවාද? ලෝකේ කොහේ හරි රටක තියනවාද ඇඟීම් පාලන මධ්‍යස්ථාන? තමන්ගේ ළමයි හදන්න ඔතනට ගිහිල්ලා දැම්මයින් පස්සේ ළමයි හැඟීම් පාලනය කරගන්න පුළුවන් තත්ත්වයක් තියෙනවද කියලා අහුවොත් එහෙම තැන් නෑ ලෝකේ. එහෙම තැනක් තියෙනවයි කියන්නේ. උතුම් දේව දූතෝ මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණෝ
තමන්ගේ ඉස්සරහ තියාගත්ත මිනිස්සු කවුද? අරාබි අර්ධද්වීපය කියන්නේ මේ ලෝකේ. මම මුස්ලිම් වුණාට මම කියන්න ඕන සත්‍යය එලිපිටම. මේ ලෝකේ ඉන්න ජරාම මිනිස්සු, කුහකම මිනිස්සු, ඒ කියන්නේ මිනිස් ගණයටවත් ගන්න බැරි මිනිස්සු තමයි එතන අරාබි අර්ධද්වීපෙ හිටියේ. දෙවියන් වහන්සේ තමන්ගේ දූතයව තෝරගත්තේ අන්න එතනින්. ඒක තෝරගන්න, එතනට තෝරගන්න දෙවියන් වහන්සේ තමන්ගේ දූතයව තෝරගන්න එතනට හේතුවක් තියෙනවා. ඒ කියන්නේ මේ මිනිස්සු හදන්න පුළුවන් නම් ඇමරිකානුවන් ඊසි. හරිම ලේසි. ඒ කියන්නේ ලෝකේ පන්තියේ ෆේල් වෙච්ච ළමයාව පාස් කරන්න පුළුවන් නම්, ඒ ළමයා පළවෙනියව කරන්න පුළුවන් නම් පළවෙනියට උගන්වන්න ඕන වෙන්නේ නැහැ. අන්තිමයා පළවෙනියා උණයි කියන්නේ එතෙන්දී ඒ ගුරුවරයා සාර්ථකයි කියන දේ. දෙවියන් වහන්සේ බුද්ධිමත් ප්‍රජාවකට තමන්ගේ දූතයව යවුවේ නැහැ. අන්තිම දූතයව යවුවේ දෙවියන් වහන්සේ කාටද? කාත් එක්කද කතා කරේ. ඒ කියන්නේ මිනිසුන්ගේ මිග අපිට කියන්න බැරි. ඒ කියන්නේ පහත් ගෝත්‍රික මානසිකත්වයක් තියෙන තමන්ගේ ළමයාව මරලා සන්තෝෂ වෙන්න පුළුවන්. ඒ වගේ ජාතියකට දෙවියන් වහන්සේගේ දූතය ආවේ පොල්ලක් අරගෙන නෙමෙයි ගහන්න. තමන්ගේ අතේ පොල්ලක් තියාගෙන නෙමෙයි මිනිස්සු මේව කරේ. තමන්ගේ හිනාවෙන් ඒ මිනිස්සු දිහා බලාගෙන ඒ මිනිස්සු තම දෙවියන් වහන්සේගේ දූතයට කෑ ගහලා මරණවයි කියලා කියද්දි තමන්ගේ හිනාවෙන්ම අවුරුදු 23ක් මේ ලෝකේ ඉතා විශාල විප්ලවයක් කරා. මම දන්න තැනට ජර්මනුවෝ කරපු විප්ලවයට වැඩිය, ෆ්‍රෙන්ච් රෙවොලූෂන් එකට වැඩිය මිනිස් සංහතියට සිද්ධ වෙච්ච විශාලතම විප්ලවය තමන්ගේ හදවතට දැනෙන්න කරපු විප්ලවය තමයි අරාබි අර්ධද්වීපයේ සිද්ධ වෙච්ච විප්ලවය. ඒ විප්ලවයට නායකත්වය දුන්නේ මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමා. මම ආදටත් විශ්වාස කරනවා. අපි කතා කරලා මයික් එක අල්ලලා මේ රටේ මිනිස්සු ඔය මත්වල කුසගෙන් බේරගත්තයි කියලා කිව්වොත් ඒක වැරදි. අපි මේ තරම් කෑ ගහලා කතා කරලා ඩොලර් බිලියන ගණන් WHO එකෙන් තව සංවිධාන වලින් ලෝකෙ පුරාම ඔය මත්වල කුසගෙන් අපේ ළමයි බේරගන්න වියදම් කරාට අවුරුද්දෙන් අවුරුද්දක වැඩි වෙනවා. බුද්ධිය වර්ධනය වෙනවා. හැඟීම් ඇවිස්සෙනවා. ඒකට අවශ්‍ය කරන ටූල් එක මේ සමාජගත වෙලා තියෙන්නේ. ඕන කරන YouTube එක ඕනද, Facebook එක ඕනද, එදා නැති ටූල් අද මේ සමාජගත කරලා හැඟීම් ඇවිස්සෙන විදියට මේ ළමයි ඒ පිටිපස්සෙන් යන තරමට ඒවා හදලා තියෙන්නේ. බුද්ධිය වර්ධනයත් සමගම හැඟීමුත් වර්ධනය වෙන තත්ත්වයටපත් වෙලා තියෙන්නේ. මෙන්න මේක ආරක්ෂා කරගන්න ඕනේ මේ ළමයි. මෙන්න මෙතෙන්දි දෙවියන් වහන්සේගේ දූතයා ගෙනාපු මෙසේජ් එක. සාමාන්‍යයෙන් කතා කරන්න පුළුවන්. ඒ වුණාට ඒක ප්‍රායෝගික වෙන්න ඕන. ප්‍රැක්ටිකල් එක වෙනයි, තියරි එක වෙනයි. මට මයික් එක අල්ලලා කතා කරන්න පුළුවන්. ළමයි 5 දෙනෙක් හදන්න කිව්වොත් තමයි මට තේරෙන්නේ ඒක විශාල කාර්යභාරයක්. දෙවියන් වහන්සේගේ දූතයා ඒ දේ ඉෂ්ට කරා. ඒක කරයි කියන දේ තමයි මම කියන්නේ. මුස්ලිම් සමාජය අද මගුල් ගේකට ගියොත් අවමගුලකට ගියොත් මගුල් ගේකට ගියොත් එතන අරක්කු බෝතලයක් දැකලා තියෙනවද? මේසේ අරක්කු ටිකක්, ඒ කියන්නේ විස්කි, බ්‍රැන්ඩි, වයින් දැකලා නැහැ. එහෙම අඩුයි. අපින් 120ක් විතර ඇති. ඒ වුණාට අදටත් ලංකාව විතරක් නෙමෙයි මුළු ලෝකෙම මුස්ලිම් සමාජය ඔය මත්‍ර කුසගෙන් ඈත් වෙලා ඉන්නේ. අපි කවුද? දැන් ලංකාවේ හරි කවුරු හරි කතා කරලා ඕකෙන් මිනිස්සු ඈත් කරයි කියමුකෝ. ඇමරිකාවේ ඉන්න මුස්ලිමුත් එහෙමයි. හැමතැනම මුස්ලිම්වරු එහෙමයි. ඔය මත්‍ර කුසගෙන් ඈත් උනේ කොහමද? අරාබි කරේ එදා ඒගොල්ලන්ට මත්ද්‍රව්‍ය නැතුව ජීවත් වෙන්න බෑ. අරක්කු ටිකක් නැතුව ජීවත් වෙන්න බෑ. මොකද මාස 6ක් හරි සීතලයි, මාස 6ක් හරි උණුසුම්, හරි උෂ්ණත්වයක් තියෙන ඒ රට. ඒ මිනිස්සු රැට තමයි ට්‍රැවල් කරන්නේ. එතෙන්දී පොඩි අඩියක් ගහලා කවියක් කියලා අන්න එහෙම තමයි මේ මිනිස්සු ජීවත් උනේ. එහෙම ජීවත් වෙච්ච මිනිස්සු ඒකෙන් එක වචනයයි දෙවියන් වහන්සේ කිව්වේ. එක වචනයකින් ඕක නැති කරා. ඒක හාස්කමක්. මම දන්න තරමට අරාබි කරේ 0% ඇල්කොහොල් නැති කරලා ධම්ම දෙවියන් වහන්සේගේ දූතයා. ඔය දේ කරන්න පුළුවන් සමාජ විද්‍යාඥයෙක් මම දැකලා නැහැ. මානව හිතවාදියෙක් මම දැකලා නැහැ. ඔය දේ කරපු විප්ලවවාදියෙක් මම දැකලා නැහැ. මෙන්න මේක තමයි ලෝකේ තියෙන මම දැකපු විශාලතම විප්ලවය. ඒ මිනිස්සු එතනින් ආරක්ෂා වුණා. එහෙමනම් ඒකෙන් තමයි අවුරුදු 1400කට කලින් දෙවියන් වහන්සේගේ දූතයා කරපු දෙයින් තමයි අදත් අපේ ළමයි පොඩ්ඩක් හරි බේරලා ඉන්නේ. අපි මගුල් ගෙදරක් ගනිද්දි කේස් ගණන් අරක්කු ගන්නේ නැහනේ. වයින් ස්ටෝර් එකට මේ රවුලක් තියාගෙන තොප්පියක් දාපු මිනිහෙක්ව දැකලා තියෙනවද? එහෙම වයින් ස්ටෝර් එකට යනවද? හේඳ. මෙන්න මේ එදා ඒ බීජේ ඵලය තමයි අද නෙලන්නේ අපි. එහෙඳ මතක තියාගන්න. මෙන්න මේ දේ අපි හරියාකාරවම තේරුම් ගන්න ඕන. දෙවියන් වහන්සේගේ දූතයා සමාජගත කරපු මෙසේජ් එක එසේ මෙසේ එකක් නෙමෙයි.
ඔය දේ මට හෝ ඔයාට ලබා දුන්නොත් ඔක කරන්න කියලා අපි පරාජයටපත් වෙනවා. ඒ මිනිස්සු දිහා දෙවියන් වහන්සේගේ දූතයා ලස්සනට ඔය ඕදෙන දීලා ඒ ආකාරයට මේ මිනිස්සුන්ගෙන් කොහොමද ඇල්කොහොල් වලින් අරක්කු වලින් මේ මිනිස්සු ආරක්ෂා කරගන්නේ? ඒ දේ තාමත්ම විස්මිත විදියට දෙවියන් වහන්සේගේ දූතයා සමාජගත කරා. අන්න ඒ පරිවිඩය තමයි මම දෙන්න කැමති. ඉස්ලාම් ධර්මය කියන්නේ ඒ පාඨමාලාව තුළට ඔබ ඇතුල් වෙද්දී ඔබේ හැඟීම් පාලනය කරගන්න පුළුවන්. බුද්ධියෙන් පාලනය කරන්න බැරි හැඟීම් පාලනය කරන්න පුළුවන් එකම තැන இஸ்லாம் ධර්මය කියන දේ මම මේ අවස්ථාවේ මතක් කරන්න කැමතියි. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அன்பான தாய்மார்களுடைய நேரம் கடந்து போகிறது. இன்னும் ஒரே ஒரு விடயத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, மிக கவலையான ஒரு நிலைமை. அதாவது அநேகமான தாய்மார்கள் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு விடயம் தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது. அதனால் நிறைய நான் பெற்றார்களை பார்க்கிறேன், படிப்பில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நம்பிக்கை வையுங்கள், கட்டாயமாக அந்த நம்பிக்கை வைங்க. ஆனால் என்றைக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரசூலுல்லாஹ் உங்கள் புள்ளிட கல்விட கொண்டு போய் சேருங்க. கதாநாயகர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கிறோம். அவர்களை கொண்டு போய் கல்விட சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, நம்ம புள்ள கண்ணு முன்னாடி அழிஞ்சு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கக்கூடிய கௌரவத்தை அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர். அந்த சிந்தனை நம்ம பிள்ளைகளுக்குள்ள எப்பயும் இருக்கணும். யார் லீடர்ண்டா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது சொல்லணும். அதனால சொல்றேன், ஒரு பெரியவர் வந்தார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். நீண்ட தாடியோடு இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல், அந்த நேரம் நீண்ட தாடியோட அவர் அமெரிக்காவில் கணிதத்துறை பேராசிரியர், நம்ம நாட்டில் பிறந்த ஒரு ஆள், ஸ்ரீலங்கன். அவருடைய மகனோடு வந்திருந்தார் ஒரு கவுன்சிலிங் செய்வதற்கு. சகோதரிகளை, தாய்மார்கள், இப்பொழுது நான் கவுன்சிலிங் செய்வதில்லை, அதையும் சொல்லிக்கொள்ளணும். சில நேரங்களில் நீங்கள் தொடர்பு கொள்வீங்க, நான் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப இதனால் நான் பப்ளிக்காகவே சொல்லிடுறேன். ஆனால் அந்த நேரம் நாம் செய்கிற நேரம் அவர் வந்திருந்தார். வல்லாஹி நான் ஆச்சரியப்பட்டேன். அவருடைய நீளமான தாடியை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அமெரிக்காவில் ஒரு ப்ரொஃபஸராக நிற்கிறீங்க இவ்வளோ தாடியோடு. ஆனால் அவர் ரொம்ப கவலைப்பட்டார். அவர் சொன்னார், நான் ஃபெயில் ஆகிட்டேன் லைஃப்லண்டா, நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன்டா. வாய் என்று கேட்டேன், என்னன்னு கேட்டேன். இல்லை, இது என் மகனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், ஸ்மோக் பண்ணுறான், ஜஸ்ட் 16 என்றார். அன்றைக்கு உண்மையாக என் கவுன்சிலிங் ஃபெயிலு. ஏன்னா நான் அவருக்கு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் அரகண்ட்டாக இருந்தார். ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். நான் அவரோட பேசுகிற டைமில் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், என் வைஃப் வெஸ்டர்னைஸ் ஆகிட்டா டோட்டலி, அவருக்கு ரிலீஜன் பெருமதி தெரியாமல் போச்சுன்னு நிறைய கவலைப்பட்டார். ஆனால் நான் சந்தோஷப்பட்டேன், இவ்வளோ பெரிய தாடியோடு நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்களான்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கிச்சு. அன்பார்ந்தவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே படித்தவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க, பட்டம் பெற்றவர்களை. ஆனால் வாப்பட முன்னாடி எப்படி நடக்கணும், உம்மாட முன்னாடி எப்படி நடக்கணும் என்பது அவங்களுக்கு தெரியாமலே போச்சு. நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைக்கு இந்த தீனை கொடுத்தீங்கண்டா எல்டர்ஸ் ஹோமுக்கு நீங்கள் ஒரு நாளும் போக மாட்டீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வபில் வாலிதைனி ஹஸானா, உங்கள் தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடங்கன்றான். ரப்புல் ஆலமீன் தனக்கு பிறகு குர்ஆனை நீங்கள் பிரட்டி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பேசுறது வபில் வாலிதைனி ஹஸானா, தாய் தகப்பனோட நல்ல முறையில் நடங்க. அல்லாஹ் சொல்கிறான், அஹதுஹுமா அவ் கிலாஹுமா இந்தகல் கிபர், உங்க ரெண்டு பேர் உங்கள்கிட்ட உங்க உம்மா வயசாயிட்டாங்க, உங்க வாப்பா, அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்ப நிக்கிறாரு, உம்மா மட்டும் இருக்கிறாங்க, வாப்பா மௌத்து. இப்போ உங்களுக்கு அவங்க வயசாயிட்டாங்க, அல்லது ரெண்டு பேருமே உங்க முன்னாடி நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வலா தகுல்லஹுமா உஃப், அவங்களுக்கு சீ என்று சொல்லாதீங்க. உம்மாக்கும் வாப்பாக்கும் கொடுக்கிற அந்தஸ்து குர்ஆன்ல சீ என்று சொல்லாதீங்க. என்ன சீ என்று சொல்லாதீங்கன்னு அர்த்தம்? சீ என்றதை விட வேற எந்த வார்த்தையும் சொல்ல இயலாது. உம்மா என்று கையை நீட்டு இப்படி பேச இயலாது. அவ்வளவு கௌரவமான இடம் தாய் குலம். வலா தகுல்லஹுமா உஃப், ஏன் நீங்க சீ என்றீங்க? அல்லாஹ் சொல்றான், வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க், யாருடைய ஆயுளை நம்ம இழுத்து போடுறோமோ அவங்களோட அப்படியே தலைக்கீழ பெறட்டுறோம். சின்ன புள்ள மலைஜலம் கழிக்கிற மாதிரி பலமாகி பலகீனமாகிற நேரம் உம்மா மலைஜலம் கழிச்சிருவாங்க. வெக்கத்தோடு இருந்தவங்களுக்கு இப்ப மறைக்கணும்னு ஃபீலிங் வராது, எடக்கு முடக்கா பேசிடுவாங்க. அந்த மாதிரி பருவத்தில் அவங்கள விரட்ட தோணும், நீங்க பேசாம இருங்கன்னு சொல்ல தோணும், கொஞ்சம் வாய பொத்துறீங்களான்னு தோணும். அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி ஒரு டைம்ல அவங்க முன்னாடி நின்றா வலா தகுல்லஹுமா வலா தன்ஹருஹுமா, வீட்டில் வச்சுக்கொள்ள மாட்டீங்க, விரட்டுவீங்க, எல்டர்ஸ் ஹோம் தேடுவீங்க, முதியோர் இல்லம் தேடுவீங்க, எங்கேயாவது புதைக்கலாமான்னு தேடுவீங்க. வலா தன்ஹருஹுமா,
அவங்கள விரட்டாதீங்க. வகுல்லுஹுமா கௌலன் கரீமா, அவங்களோட சங்கையா பேசுங்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்ன வேணும்மா, உங்களுக்கு என்ன வேணும்? அந்த நேரம் உங்களுக்கு எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கும். அவங்க பேசுறது நீங்க யாரோடய ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசிட்டு இருப்பீங்க. இன்டெலக்சுவல் மீட்டிங்ல இடையில வந்து அவங்க உள்ள நுழைஞ்சி எடக்கு முடக்க பேசிடுவாங்க. உங்க கௌரவம் மானம் பறக்கிற மாதிரி இருக்கும். வலா தகுல்லுஹுமா ஊஃப், அவங்கள பார்த்து சீ என்று சொல்லாதீங்க. வலா தன்ஹருஹுமா, அவங்கள வீட்டுல இருந்து விரட்டணும் முடிவெடுக்காதீங்க. இன்றைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க காரணம். வலா தன்ஹருஹுமா வகுல்லுஹுமா கௌலன் கரீமா, அவங்கள சங்கையா பேசுங்க, ரொம்ப கண்ணியமா பேசுங்க. என்னம்மா அவங்க எடக்கு முடக்க பேசினாலும் என்ன வேணும் என்று கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், வக்ஃபில் லஹுமா ஜனாஅத்துல் மினர் ரஹ்மா. இந்த மரங்களுக்கு இடையில் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கடா, இந்த மரத்துக்கு மேல நிறைய பறவைகள் கூடு கட்டிருக்கு, பெரிய சின்ன சின்ன குட்டிகள் இருக்கு. அந்த குஞ்சு பறவைகளுக்கு பெரிய பறவை சாப்பாடு கொண்டாந்து வாயை திறக்க சொல்லி தீத்தி விடுறதை நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோஸ்ல. அவையெல்லாம் வாயை திறக்கிற நேரம் இந்த அம்மா போய் அப்படியே வாய்க்குள்ள போடும். ராத்திரி தூங்குற நேரம் தன் ரெக்கையால் அப்படி அரவணைச்சு அந்த மரத்துக்கு மேல ஒரு குடும்பம் வாழுது, அமர்கலமா வாழுது, அரவணைச்சு. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுவாங்க, வக்ஃபில் லஹுமா ஜனாஅத்துல் மினர் ரஹ்மா, இரக்கம், அந்த ரெக்கை என்ற அந்த ரெக்கை, இரக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்தி அரவணைங்க. உங்க தாயை நீங்க குடும்பம் இப்ப அவங்கள தூக்கி வீசிட்டு நீங்க சிரிக்க போவாதீங்க. நீங்க ஆஸ்திரேலியாவில் அவங்க எல்டர்ஸ் ஹோம்ல இருந்து கண்ணீர் வடிக்க கூடாது. ஃபைனல் மூமெண்ட்ல கூட ஒரு தாயை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது அவங்க கிறிஸ்டியன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க நான் பேசினேம்மா, எப்படிம்மா? அவங்க சொல்றாங்க, தம்பி என் புள்ளெல்லாம் ஆஸ்திரேலியாவில் அப்படி இப்படின்னு சொல்ற டைம்ல நான் கேட்கறேன், அம்மா எப்படிம்மா சிரிச்சு பேசினாங்க பேரும் பேத்தில அங்கேண்டு. கடைசியா கேட்குற நேரம் தான் அந்த கவலை வெளியே வந்துச்சு. தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு என் மகனை ஒரு வாட்டி பார்க்கணும், நிரந்தரமாக கண்ணை பொத்த முன்னாடி ஒரு வாட்டி பார்க்கணும், கொண்டு வந்து தரலாமான்னு கேட்டாங்க. அப்போ கூட நினச்ச ஒரு தாய்க்கு கோவமே வராதான் நினச்சி. தன் பிள்ளைய இந்த இடத்துல கூட அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன உணர்வு! உலகத்தில் ஒரு மனிதன் தோத்து அவர்கள் வந்து தான் வெற்றி பெறாமல், நான் நினைப்பேன் என் ஃப்ரெண்டோடு இருந்தால் கூட நான் வெற்றி பெறணும், அவர் தோக்கொண்டு. ஆனால் ஒரே ஒரு ஜீவன் தான் கேவலப்பட்டு அவர் தான் தோத்து அவர் தன் பிள்ளைய வின் பண்ண வைக்கணும்டா, அது தாயின் தகப்பனும் தான். அந்த உம்மாக்கு அல்லாஹ் சொல்றான், வக்ஃபில் லஹுமா ஜனாஅத்துல் மினர் ரஹ்மா, அந்த இரக்கம் ரெக்கை என்ற அந்த இரக்கம் என்ற ரெக்கையை கொண்டாந்து அப்படி சூழ்ந்து அரவணைச்சுக்கோங்க. நீங்க அன்றைக்கு எப்படி இருந்தீங்களோ ஒரே குடும்பமா, இன்றைக்கு அப்படி இருக்கணும் என்று சொல்லி போட்டு சொல்றான், வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா. இதை சொல்லுவதற்கு தான் நான் சொன்னேன், பிள்ளைகளே கேளுங்க, அல்லாஹ் சொல்லித்தானே. இதை அப்படியே சொல்லிட்டு வந்து வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா சொல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ரப்பிர்ஹம்ஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் இரக்கம் காட்டிறியா அல்லாஹ். கமா ரப்பயானி சகீரா, சின்னத்தில் எப்படி மழை ஜலம் கழிக்கிற நேரத்தில் களத்தை நெசுக்கலையோ, அதை கழுவி விட்டாங்களோ, எப்படி எங்களை சுத்தப்படுத்தினாங்களோ, யா ரப் அப்படியும் இரக்கத்தை காட்டியா அல்லாஹ். வேர்ல்டுக்கு இந்த மெசேஜை சொல்றது இஸ்லாம். அமெரிக்கன்ஸ் அவங்க படித்து சல்லி வச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு உம்மாவுக்கு எப்படி நல்ல நன்றி செலுத்தணும் என்று தெரியாது. பட் குர்ஆன் எப்படி இதை டிசைன் பண்ணிருக்கிறது என்பதை மெசேஜை வச்சு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் குர்ஆனை கொடுக்குறீங்களா, மார்க்கத்தை கொடுக்குறீங்களா, அந்த டிசிஷன் அப் டு யூ. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தரின் பேச்சில் பிள்ளைகளை மன்னித்தல் புரிவானாக. வா அஹ்மது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.